வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர். இந்த வாரத்தை பொறுத்தவரைய திருத்தலங்கள் சுற்று அப்படின்னு ஒவ்வொரு திருத்தலங்களா உதாரணமா சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீரங்கத்துடைய பாடல், அந்த மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படின்னா அந்த திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு பாடல், அந்த மாதிரி பாடல்களை போட்டியாளர்கள் பாடுறாங்க. இந்த ஃபார்மேட்ல வந்து எலிமினேஷன்ங்கிறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பு. ஃபைனல் வரைய வருவாங்க, அதில் இவங்க யார் பெஸ்ட்டோ அதில் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரைய கோபிகா இவங்க பாடுறது இந்த வாரத்துக்கான ப்ரமோ 7 ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கோபிகா பாடக்கூடிய பாடல் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய மகாநதி திரைப்படம். அந்த மகாநதி திரைப்படத்துக்கு வந்து இசை இளையராஜா, பாடல்கள் கவிஞர் வாலி. அவரே ஸ்ரீரங்கத்துக்காரர் தான். அவருடைய பேரே ஒரிஜினல் பேரே ரங்கராஜன் தான். அவர் சினிமா படத்துக்காக வாலின்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருந்தாரு. அந்த பாட்டில் வந்து அந்த திருத்தலத்தை குறிக்கிற மாதிரியான வரிகள் நிறைய வரும். ஸ்ரீரங்க ரங்கநாதன் அப்படிங்கிற வரியா இருக்கட்டும், அதே மாதிரி கொள்ளிடம் நீர் மீது நர்த்தனம் ஆடும். கொள்ளிடம் அப்படிங்கிறது அதுவும் திருச்சியில இருக்கிறது தான். ஸோ அதை பத்தி பாடியிருப்பாரு. சோழ மன்னர்கள், இது வந்து நம்ம சோழ தேசம்தான். இது சோழ மன்னர்கள் அந்த காலத்துல ஆலயம் ஆக்கி வச்சார்கள் அப்படிங்கிறத வந்து அந்நாளில் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்தனர் ஆலயம், அம்மாடி என்ன சொல்வேன் கோயில் கோபுரம் 1000 அப்படிங்கிற ஒரு வரியா இருக்கட்டும். இந்த மாதிரி அந்த பாட்டுல வந்து ஒரு சூப்பரான வரி என்னன்னா, கன்னடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னிவுன் மறுவீடு தென்னகமாகும், கங்கையின் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட முன்வினை தீர்க்கும், நீர்வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி, ஊர்வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வ லோகமே தானடி, வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடின்னு பிரமாதமா முடிச்சிருப்பாரு. அது கர்நாடகால குடகுமலையில உற்பத்தி ஆனாலும் இங்க வந்து அது எப்படி இருக்குங்கிறத வந்து ரொம்ப கரெக்டா, இது வந்து திருத்தலங்கள் பாடல்ல இது ரொம்ப அழகான பாடல். இந்த பாட்டை கோபிகா பாடுறாங்க. கவிஞர் வாலியுடைய கைவண்ணம், ஏன்னா அவர் ஸ்ரீரங்கத்துக்காரரு, அவரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், பிரமாதமா எழுதியிருக்காரு இந்த பாட்டை. அந்த பாட்டை கோபிகா ரொம்ப நல்லா பாடுறாங்க. நல்ல சாங் செலக்ஷன். இந்த ரவுண்டுக்கு திருத்தலங்கள் சுற்றுக்கு பொருத்தமான பாட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதன் அப்படிங்கிறது, அது அப்படி சொன்னோன்னா அது மிகையாகாது. அதே மாதிரி கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதின பாடல் மின்சார கனவு படத்துல வரும். அதுல வந்து கதாநாயகி வந்து கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரொம்ப பக்தியோட இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ நினைச்சு பாடக்கூடிய பாடல். அது அனுராதா ஸ்ரீராம், இப்ப வந்து ஆங்கரா இருக்கக்கூடிய அனுராதா ஸ்ரீராமே சொந்த குரல்ல பாடின பாட்டு. அன்பென்ற மடையிலே அகிலங்கள் நினையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் நின்னானே அப்படின்னு பிரமாதம் எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்துவ பிறந்ததை வச்சு அதாவது கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே, நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே அப்படின்னு அந்த பிரமாதமா எழுதியிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து எப்படி பிறந்தாரு, அவர் என்ன மாதிரியான வாழ்வு அவருடையது இருந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா எழுதி, அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். அது அனுராதா ஸ்ரீராமோட வாய்ஸ்ல ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த பாட்டை வந்து பவித்ரா, அதாவது அனுராதா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பாடினதை விட இந்த பாடலை எனக்கு முன்னாடி பவித்ரா பாடினது தான் பெஸ்டா இருந்தது. இதை நிறைய பேர் பாடியிருக்காங்க, பட் இது பெஸ்டா இருந்தது. ஏற்கனவே இவங்க வந்து அந்த அன்னை மேரி மாதா பாட்டு ஒன்று பாடினாங்க, பிரமாதமா இருந்தது. பி சுஷீலா சாங் ஒன்று, அதுவும் இவங்களுக்கு நல்ல பாராட்டுகளை பெற்று தந்தது. ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது பவித்ரா வாரம் வெகு சிறப்பாக பாடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. எப்படி அபிராமிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, அதே மாதிரி பவித்ராக்கும் ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. தொடர்ந்து கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த திருத்தலங்கள் சுற்றுல ரொம்ப பொருத்தமான பாடல்னா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலோடு உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் அப்படின்னு வரிசையா வந்துடும். அது திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, அந்த அறுபடை வீட்டையும் கொண்டு வந்துருவாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பாடல். பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதின பாட்டு. ஸோ இந்த பாடலை பொறுத்தவரைய இதுல சிறப்பம்சமே, இதுல வந்து முருகனுடைய அறுபடை வீடுகளும் இதுல வந்திருக்கும். திருத்தலங்கள் சுற்றுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான பாடல் அப்படின்னா இதுதான். சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு, சிறப்புடனே கந்த கோட்டம் உண்டு, கந்த கோட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அறுபடை வீடுகளை ரொம்ப அழகா இந்த பாடலை கொண்டு வந்து பூவை செங்குட்டுவன் எழுதின பாடலை மௌஷ்மி ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. வெகு சிறப்பாக இருந்தது அவருடைய பர்ஃபார்மன்ஸ். அந்த ப்ரமோவும் சூப்பராக இருந்தது.